உங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்குமா? இங்கேருந்து ஒரு 4 தெரு தள்ளி போயிட்டா உங்க பேர் தெரியுமா? 15 வயசு. உலகம் ஃபுல்லா தெரியும். செக் செக். ஓகே. சார் வணக்கம் சார். அகில உலக யூடியூப் அரக்கன் மிஸ்டர் ஸ்பைடி மசார் WAR-இன் வணக்கங்கள்மா. சார் எதுக்காக இந்த பிரஸ் மீட்டு? நம்ம வந்துட்டு இப்போ வந்து யூடியூப்ல வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் ஆயிட்டோமா. அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு யூடியூப் சேனலுக்காக ஒரு 2 அப்டேட் வச்சிருக்கோமா. அந்த 2 அப்டேட்டை சொல்றதுக்காக தான் இந்த பிரஸ் மீட். அந்த அப்டேட் வந்து நான் கடைசியில சொல்றேமா. நீங்க ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா அது வரைக்கும் கேளுங்கம்மா. சார் 55 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? நம்மளுக்கு இந்த 55 சப்ஸ்கிரைபர்லாம் ஒரு விஷயமே இல்லம்மா. நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய ஸ்டார்மா. நம்மளுக்கு வந்து எப்பவுமே 30,000 40,000 நான் வந்து வியூஸ் பார்த்து நான் வந்து பழகிட்டேமா. நம்மளுக்கு வந்து இந்த 55 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து ஒரு மேட்டரே இல்லம்மா. இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கம்மிமா. இத எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியலம்மா. நான் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்டார்மா நான் வந்து. அதனால இந்த 55ன்ற மாரி இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பெரிய விஷயமா தெரியலம்மா. சார் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்களா? நம்ம வந்துட்டு இந்த ப்ரொமோஷன்லாம் நம்ம வந்து பண்ண மாட்டோமா. ஏன்னா வந்து நம்ம வந்து வீடியோ போடுறது வந்து மக்களுடைய சந்தோஷத்துக்காக தான், அவங்களோட என்டர்டெயின்மென்ட்காக தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம். அதுல வந்து நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணோம்னா அது வந்து நல்லா இருக்காதுமா. ஆனா நம்மள வந்து ஓசில ஊருக்கு மட்டும் அப்பப்போ கூப்பிட்டுட்டு போவாங்கம்மா. அதுக்கு மட்டும் சும்மா அவங்களோட பேரை மட்டும் சும்மா அப்படி மேல போட்டு விட்டா மட்டும் போதுமா. மத்தபடி நான் ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டோமா. நம்ம வந்து ஓசில ஊருக்கு போயிடுறோமா, அது வந்து மேல சும்மா அவங்க பேர் மட்டும் போட சொல்லுவாங்க. அது மட்டும் போடலாம். ஆனா நான் வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டோமா. சார் ஒரு வாரமா வீடியோவே போடலன்னு கேக்குறாங்களே சப்ஸ்கிரைபர்ஸ்லாம், அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டார்மா. நம்ம வந்துட்டு இந்த 55 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்மளால அந்த வீடியோஸ் போட முடியாதுமா. நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார்மா. நான் வந்து என்னால வந்துட்டு இந்த மாதிரி டெய்லி இந்த 55 சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் இந்த 30 40 வியூஸ்லாம் அது நம்மளால வீடியோஸ் போட முடியாதுமா. ஒரு 30,000 40,000 வியூஸ், ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்ததுக்கு அப்புறம் தாம்மா இனிமே நான் வீடியோலாம் நல்லா ஜாலியா போடுற மாதிரியே இருக்கேம்மா. அதனால தாம்மா இவ்வளவு நாளா நான் போடல. சார் நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் கேக்குறீங்களே, ஆனா இருக்க சப்ஸ்கிரைபர்ஸே உங்க வீடியோ நல்லா இல்லைன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க இந்த மாதிரி வந்து கான்ட்ரோவர்சி கேள்விலாம் கேட்கக்கூடாதும்மா. நீங்க வந்து ஜாலியா இந்த மாதிரி வந்து நான் முதல்ல கேட்ட மாதிரி கேட்கணுமா? இல்லாட்டினா வந்து என்ன வந்து இப்படி வாட்டர் மெலன் சாப்பிட்டு என்ன வீடியோ போட சொல்லணும். இல்லாட்டினா வந்து என்ன வந்து சிவாஜி மாதிரி நடிக்க சொல்லுங்க. இப்படிலாம் வந்து நடிச்சு வேணா உங்களுக்கு காட்டுறேம்மா. இந்த மாதிரி வந்து கான்ட்ரோவர்சி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதும்மா. ஏன்னா நான் வந்துட்டு அகில உலக யூடியூப் அரக்கன்மா. என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கான்ட்ரோவர்சி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதும்மா. என்கிட்ட வந்து நீங்க ஜென்ரல் நாலேஜ் கேள்வி கேளுங்கம்மா. இல்லைன்னா இந்த மாதிரி நடிச்சு காட்ட சொல்லுங்கம்மா, நான் பண்றேம்மா. இந்த மாதிரி கான்ட்ரோவர்சி கேள்விலாம் என்கிட்ட கேட்காதீங்கம்மா. சரி ஏதோ 2 அப்டேட் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அதையாவது சொல்லு. அதாவது அது என்னன்னாமா, கைஸ் இத வந்து அவர் சொல்ல மாட்டாரு. நானே சொல்றேன். அதாவது 2 அப்டேட் வந்து என்னன்னா, இந்த மாரி வந்துட்டு நம்ம சேனல் வந்து மோஸ்ட்லி நம்ம சேனல்ல இருந்து வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே 40 to 45 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு ஷார்ட்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. பட் ஆனா நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து என்னோட லாங் ஃபார்மோட ஒரு மார்க்கெட்டிங் இல்லன்னா ஒரு எப்படி சொல்றது? ஒரு ப்ரொமோஷனல் டூலா தான் நான் பார்த்தேன் ஷார்ட்ஸ வந்து. பட் என்னோட ஷார்ட்ஸ இவ்ளோ பேர் பார்க்குறாங்கன்றப்போ, நான் கொஞ்சம் ஷார்ட்ஸ்லயும் கொஞ்சம் எஃபோர்ட் போடலாம்னு இருக்கேன். ஸோ அதனால நான் டெய்லி 2 ஷார்ட்ஸ் போடுறேன். ஸோ அதனால நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வந்து என்னோட லாங் ஃபார்ம்க்கான ப்ரொமோஷனுக்காகவும், இன்னொரு ஷார்ட்ஸ வந்துட்டு ஒரு ஒரு ஆர்கானிக் கன்டென்ட்டாவோ, ஆர்கானிக் கன்டென்ட் மீன்ஸ் அதுவும் ஆர்கானிக் தான். பட் அத வந்து என்னோட லாங் ஃபார்ம்ல என்ன இல்லையோ, அத வந்து நான் இதுல போடுற மாரி. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, பெருசாலாம் ஒண்ணும் நான் இப்ப பண்ண போறதில்ல என் ஷார்ட்ஸ்ல. ஒரு பிளைண்ட் ரேங்கிங்கு, இல்லன்னா ஹூ இஸ் திஸ் கேரக்டர். ஸோ அந்த மாரி ஏதாச்சும் ஃபன் கேம்ஸ் அந்த மாரி ஏதாச்சும் சும்மா இப்போதைக்கு ஷார்ட்ஸ்ல ஒரு சின்னதா ஒரு என்டர்டெயின்மென்ட் மாரி அதுல போடலான்னு இருக்கேன். ஸோ செகண்ட் அப்டேட் வந்து என்னன்னா, லைவ் இன்ஸ்டா ஸ்க்ராலிங்னு ஒண்ணு. இது எப்படின்னு எனக்கு தெரியல. சும்மா எக்ஸ்பெரிமெண்ட்டா தான் ட்ரை பண்றேன். ஒண்ணும் இல்ல. நான் சும்மா டெய்லி 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர் உட்காந்து 1 ஹவர் 2 ஹவர்னு அது எத்தனை மணி நேரம் வேணாலும் நான் சும்மா வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு இஷ்டம் இருந்தா, உங்களுக்கு வந்து ஸ்க்ரால் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அந்த மாரி கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இருந்தா, இல்ல உங்க இன்ஸ்டா ஃபீட் நல்லா இல்ல, எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபன்னான என் இன்ஸ்டா ஃபீடுமே அந்த அளவுக்கு ஃபன்னாலாம் இருக்காது. என் இன்ஸ்டா ஃபீட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் டெய்லி லைவ் எத்தனை மணிக்கு போடுவேன்னு தெரியாது. பட் போடுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் அப்டேட் மாதிரி கொடுக்க ட்ரை பண்றேன். யூடியூப்ல வந்து லைவ் இன்ஸ்டா ஃபீட் போடுறேன். ஸோ லைவா நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுவேன். நீங்க உங்க கட்ட வரல கூட யூஸ் பண்ணலாம். அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் போதும். ஒரு டபுள் டேப் மட்டும் அப்பப்போ பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. கமெண்ட்ல சொல்லுங்க நான் எந்த கேரக்டர் மாதிரி பிரஸ் மீட்ல பேசினேன்னு. சரி ஓகே, பை.